மற்றும் மரித்த மகேஷ் பாபு, ஆரோக்கியநாதன், சாந்தி மேரி, சாரதா, டிக்ரூஸ் மைக்கேல் உடைய ஃபர்ஸ்ட் டே ஆனிவர்சரி உடைய அவங்களுக்காக இந்த கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவ சகோதர சபை இன்று புனித ஜான் பிரான்சிஸ் அப்படின்றடைய ரிலீஜியஸ் பிரிஸ்டுடைய விழா வந்து 1597 ஆண்டிலிருந்து 1644 இருந்தவர். பிரான்சிஸ் அவர் வந்து ஜனவரி 31 இருந்தவர். அவர் வந்து சீஸ் சபைக்கு சேர்ந்தவர். 1631 வந்து அவருக்கு ஆர்டினேஷன் ஆச்சு. அவர் வந்து சமைச்ச பிள்ளைகள்லாம் இருக்கும் பொழுது ஜனங்களை நிறைய சேவை செய்வார். மக்களை போயிட்டு சந்திக்கிறது, சிக்கா இருக்கிறவங்களை பார்க்கறது, அது மாதிரிலாம் நிறைய செய்வார். அது இல்லாமல் அவர் ஒரு நல்ல ப்ரீச்சர் கூட. அவர் வந்து அவர் எங்கெல்லாம் ப்ரீச்சிங் போவாரோ அங்கே நிறைய கூட்டங்கள் வரும். அவங்க வந்து ஜனங்கள் வந்து அவர் பின்னால் தொடர்ந்து போவாங்க அந்த கடவுளுடைய வார்த்தை கேட்குறதுக்கு. அதே போல் எஸ்பெஷலி இந்த தீவ்ஸ் இருக்காங்களே, திருடர்களோ, இந்த ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் வந்து அவங்களை போய் சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு தேவை இருக்க அந்த கடவுளுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் வந்து திருதி வாழ்ந்தாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. கடவுள் நம்ம கூட வந்து கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்ற உணர்வு வந்து அவங்களுக்கு வந்துதான். அது எல்லாமே அவர் வந்து கடவுளுடைய அன்பை வந்து தெளிவுபடுத்தி, அது மட்டும் இல்லாமல் நிறைய கன்ஃபெஷன் கேட்பாங்க. இந்த பாவசங்கீதம் கேட்டு அவர் வந்து அவர் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு, ஐ சி அவர் லார்ட் அண்ட் இஸ் மதர் ஓப்பனிங் ஃபார் ஹெவன் வித் மீ. அதாவது அவர் இருக்கும் பொழுது ரொம்ப 40 years தான் வாழ்ந்திருக்காரு. நான் கடவுள்கிட்ட போகிறவர். அவர் இருக்கும் பொழுது ஐ சி அவர் லார்ட் அண்ட் இஸ் மதர், கடவுளும் என்னுடைய கடவுளின் தாயார் 2 பேரும் என்னுடைய ஆன்மாவை என்ன எடுத்துக்கிறதுக்கு அந்த ஹெவன் கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. கிருஷ்ணனுடைய இந்த நேரத்தில் வந்து கடவுளுடைய அனுபவங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த கடவுளுடைய அனுபவம் மனிதர்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த மனிதர்கள் வந்து ஒரு உச்சகட்டத்தில் போய் அவருடைய கடவுளுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துவார். அதனால இந்த திருவிழா கடவுளில் நாம் ஜெபிப்போம். நாமும் கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை தரும்படி இந்த திருவிழா மன்றாடுவோம். எல்லா வலையிலும் எல்லா
எங்கள் வல்லமை அன்பமாக இறைவா, உண்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. உமது வார்த்தையால் நாங்கள் அறிவு பெற்று உமது பெயரை அச்சத்துடன் அன்புடன் போற்றி உண்மையை பற்றிக்கொள்ள வாழாததால் உம்முடைய தூயாக ஒருவராய் இருவராய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பேரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவில் இருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்து இருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவன், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாகினும் அடிமைகள் ஆகினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபுவிடமிருந்து வெட்டி எறிவேன். நெபாற்றின் மகன் யெரொபெயாமின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் ஊட்டினாய். மேலும் இசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் இசபேலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவார். நகர்ப்புறத்துக்கு இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவார் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி இசபேல் அவனை தூண்டிவிட்டான். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்து எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். இச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுகள் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரை செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விடச் செய்வேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. மதிப்புரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கு எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவனை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அகற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் இருக்கின்றது. உமக்கு எதிராக பாவம் செய்தேன்.
உம் பார்வையில் தீயது செய்தேன். கடவுளே உமது பேரன்பேற்க எனக்கு இரங்கும். என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்திரட்டும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியனின்று என்னை விடுவித்திரட்டும். அப்பொழுது என் நாள் உமது நீதியை முன்னிட்டு பாடும். கடவுளே உமது பேரன்பேற்க என கூறும். அக்காலத்தில் இயேசு சீடரிடம் கூறியது, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மீதும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவரிடமே நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோர் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரர்களுக்கும் மற்றும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவு உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை. என்னை ஏற்றிடுவாய் இறைவா, என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா, இருப்பதெல்லாம் கொடுத்துவிட்டேன், உன்னை போல் மாற்றிடுவான், என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. தருவி
சகோதரர்களும் திருவள்ளியில் அவர்கள் ஏற்றதாகபடி செய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. அழுகலாக இருக்கும் இறைவா, உமது மன்னிப்பு பெறும் உண்மை புகழ்ந்தேத்து நாங்கள் நிறைவு பெற்று பலியேற்றிடும். இதனால் நாங்கள் தூய்மையோடும் நாங்கள் நல்லுறவோடும் நமக்கு ஏற்று காணிக்கமாக செய்திடும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உண்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. இதே எங்களை ஆண்டவர்கள் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, பரிசுத்தந்தையே, எல்லாம் உலகத்து இறைவா, எங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவியாக என்னாலும் நடத்த நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவது ஆகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புகிறையை செய்யணுமாகும். கிறிஸ்து மனிதர் பிள்ளைகளை கண்டிருக்கப்பட்டு கண்ணியமன் என்ற பிறக்கத்தினுமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இருந்தோரும் இருந்து எழுத்திலிருந்து நித்திய வாழ்வை கிடைத்தார். ஆகவே தூதராதித்தோர் மறையினை சொல்வோர் ஆட்சிமன் மற்றும் ஆனசின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆகவே எளிமையாகவே தூய்மை தூய்மைக்கும் வச்சு ஆகவே உடைய ஆவியை புரிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் விளைந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏன் இது உங்களுக்காக நீடிக்கப்படும் என் உடல். அவனமே இறைவிருந்து அருளிய பின் கிடத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பலன்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறை திருமொழியை நினைவு கூர்ந்து வாழும் தர்மத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உங்களுக்கும் ஊழியம் புரிய தகவல் நீங்கள் ஏற்றுக்கொள்கிற எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகம் வரவேற்கும் எதிராக நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் பீட்டர் எல்லா திருநீராகிய அனைவரோடும் உங்கள் திருவில் அன்பின் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுந்து எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தறிஞரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்துள்ளோம். உமது திருமணொழியில் ஏற்றிடும் எங்கள் மீது இரக்கமாயிரம். கடவுள் கண்ணித்தாய் பிறந்த மரியாவுடைய கணவனான யோசிப்பு புனித தூதர்கள் இவ்வுலகில் புகுந்தராகிய புனித அறிஞரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு சொல்லியாக உண்மை புகழ்ந்தேது உணர்வுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இவர்களையாக்கு இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனால் பயிற்சி பெற்று நாம் இது சொல்லுவோம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியும் கழிவுமாய் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்தில் எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கிற பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு வருகிறார் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று ஒரு திருத்தூருக்கு புனிதீரே. நீங்கள் பாவங்களை பாராமல் மத்திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் நடத்துகிறாங்க. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்து பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மை, இதோ உலகின் பாவனை போக்குபவர் செம்மை என்பது அழகு பெற்றோர் பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அல்லும் எனது ஆன்மா நலமுடையும்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த சாதனங்கள் எங்களை புனித பாஸ்தால் வெற்றியை செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்று மீட்க பெற்று எங்கள் சிறந்த சுவரத்தில் அவரை காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. நான் வணங்கி போய் நம்